வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சார்ஜர். லெட் ஆசிட் பேட்டரியை நாம் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர்னா நமக்கு தெரியும் ஈஸியாக. ஒரு லெட் ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு பெரிய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதும். இப்போது 12 வோல்ட் பேட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். கொஞ்சம் 12 வோல்ட்டுக்கு மேலே கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த பேட்ரி சார்ஜ் ஆகும். சர்க்கியூட் அப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி இருக்குது சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்கும். இதுதான் ஒரு ஏசி 230 வோல்ட்டு, ஒரு டபுள் போல் டபுள் த்ரோ வச்சு ப்ரைமரி செகண்டரி. இதில் பார்த்தீங்கன்னா 0-12 எத்தனை ஆம்பியர் அப்படின்னா இதில் 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் இருந்தால் போதுமானது. எதுக்கு போதும் அப்படின்னு கேட்டால் இதில் உங்களுக்கு 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர் இருக்கு இல்லையா, லெட் ஆசிட் பேட்டரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு கிளாஸஸ் அமைச்சிருக்கு லைக் திஸ், இந்த மாதிரி ஒன்று. இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர். இது என்ன பண்ணலான்னா நம்ம சார்ஜ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதும். ஒரு பிரைமரி, ஸ்டெப் டவுன் செகண்டரி, 4 டயோடு, ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், தென் ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஓகே, பட் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா சார்ஜ் எவ்வளோ நேரம் ஏறணும், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சில கட் ஆஃப் சர்க்கியூட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அதுக்குன்னே இப்போ ரெடிமேடாக இந்த மாதிரி ஒரு சார்ஜர் தட் மீன்ஸ் இருக்குது, வித் ஆட்டோ கட் ஆஃபோடு இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இதுக்குள்ளே என்ன சர்க்கியூட் இருக்கும்? சார்ஜர்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ என்ன இருக்கும், ஏசி உங்களுக்கு டிசியாக கன்வெர்ட் ஆகணும், குறிப்பாக ஸ்டெப் டவுன் ஆகணும். அதில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் அவுட்புட் வரணும். கொஞ்சம் 12 வோல்ட் எக்ஸஸாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அப்போ 12லேருந்து 15 வோல்ட் டிசியோடு இதில் வரலாம். நம்ம லெட் ஆசிட் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணலாம். அதில் என்ன நமக்கு ஸ்பெஷல் திங் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல்லானோன்னு கட் ஆஃப் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டு யூஸ் பண்ணிடலாம். அதான் ஸ்பெஷல். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதான் சர்க்கியூட்டு, இந்த சர்க்கியூட் இருக்குது. நான் வேணால் அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதுதான் சர்க்கியூட். இதில் பாருங்கள், இதில் என்னென்னலாம் இருக்குது இந்த சர்க்கியூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஐசி வந்து LM358. இந்த LM358 ஒரு ஆம்பிளிஃபையர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு வோல்டேஜ் கம்பேரேட்டராகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இந்த ஐசி. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து பவர் சப்ளை. இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், 230 வோல்ட் ஏசி இதில் கொடுத்தோன்னா டிசியாக மாறிடும். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் ஃபில்டர் கண்டென்சர் இருக்குது. தென் அதற்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது மெயினாக. இந்த ஐசி தான் எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்சிங் ஐசி DK1203, 8 பின் இருக்கக்கூடிய ஐசி, டிபிள் 5 மாதிரி இருக்குது. இந்த ஐசி தான் இருக்குது, இதுதான் ஸ்விட்சிங் டிவைஸ் இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோ கப்ளர் ஒன்று இருக்குது. இது என்ன செய்யும், சிம்பிள் சர்க்கியூட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே இன்கோப்ரேட் ஆகியிருக்கும். ரொம்ப இதனுடைய அவுட்புட் வந்து ஒரு 1 ஆம்பியர் அல்லது 1.5 ஆம்பியர் இருக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி வெளியே வரும், இந்த சர்க்கியூட்லேருந்து வெளியே வரும். இது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இருக்குல்ல LM358 அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த சர்க்கியூட். அப்போ இந்த சர்க்கியூட் மூலிமா என்ன பண்ணுறோம், நாம் இதில் 12 வோல்ட் அவுட்புட் வரும். இந்த 12 வோல்ட் அவுட்புட் வந்த பிறகு இது என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிலே சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். இந்த ரிலே சர்க்கியூட்லேருந்து வர அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 கிளிப் இருக்குது, பாசிட்டிவ் கிளிப் இருக்குது. நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டரியை பாருங்கள். இப்போ ஒரு பேட்ரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ பேட்ரி இருக்குன்னா இந்த பேட்டரியில் என்ன பண்ணலாம், இந்த ரெட்டுக்கு ரெட்டு, தென் பிளாக்குக்கு பிளாக், நெகட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கொடுத்துட்றோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது சர்க்கியூட் இருக்கு இல்லையா இருக்குது. பட் இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நான் பவரை ஆன் பண்ணணும். பவர் ஆன் பண்ணால் தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, இப்போது பவர் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது.
இப்போ பேட்ரி சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. பேட்ரி இப்போ சார்ஜ் ஃபுல்லாக போகுது. ஆனோடனே க்ரீன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? நான் இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேட்டரி ஃபுல் அப்படின்னு அர்த்தம். பேட்டரி ஃபுல். நான் வேறொரு பேட்ரி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்கியூட்டை மாதிரி எடுத்துட்றேன். அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ரி ஆட் பண்ணுறேன். மைனஸ் மைனஸ் தென் ப்ளஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இருக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணி நான் ஆன் பண்ண போகிறேன். சர்க்கியூட்டில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். ஓகே. அப்போது இது பேட்ரி வந்து ஃபுல். ஸோ மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்போது ஒரு பேட்ரி வந்து ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத நாம் இதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் 1 செகண்ட் ஆன் பண்ணிடுறேன். இதில் அவுட்புட் வந்துட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் ஆட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த பேட்டரியில் மைனஸ் ப்ளஸ் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ரெட் கலர் எரியுது. எரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் க்ரீன் வந்துடும். உடனே க்ரீன் டிடெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் எரிய ஆரம்பிச்சிடும். சார்ஜ் ஃபுல். ஃபஸ்ட்டு ரெட் எரிஞ்சு வந்து சார்ஜ் ஆச்சு. அதில் போதுமான அளவுக்கு சஃபிஷியன்ட் லெவல் இருக்குதுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா 2 சர்க்கியூட் ஒர்க் பண்ணுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிலே சர்க்கியூட் ஒன்று, இந்த எஸ்எம்பிஎஸ் ஒன்று. இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அவுட்புட் வருது, இதை பற்றி டீட்டெயில்ஸ் முதல்ல ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அதான் முக்கியம். எடுத்துடுறேன். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் தான் அந்த சார்ஜர் யூனிட் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 350 வரும். அப்போது உங்கள்கிட்ட ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட் ஆசிட் பேட்டரியை ரொம்ப ப்ரொடக்டிவாக சார்ஜ் பண்ணுறதுக்கும் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கும் இந்த சர்க்கியூட் இதுக்குள்ளே இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 350 இருக்குது. ஸோ இதனுடைய என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அப் டு 20 ஆம்பியர் இருக்கக்கூடிய 12 வோல்ட்டு 20 ஆம்பியர் இருக்கக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ஆம்பியர் கம்மியாக இருக்க பேட்டரி யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் குயிக்காக 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிரும். ஒருவேளை 20 ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் முழுக்க நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஒரு நாள் இருந்தாலும் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லானோடனே அந்த டிடெக்டர் லைட்டு ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரெட் கலர் லைட் எரியும். பேட்ரி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உடனே க்ரீன் கலர் லைட்டு எரியும். ஓகே. அப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த அடாப்டர் இதுக்குள்ளே இருக்குது. நான் அடாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதனுடைய சர்க்கியூட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கியூட்டில் போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்குது. இதில் ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்குது. இது மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஓகேவா? இதில் இந்த கார்னரில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும், எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறது. பொதுவாக பேட்டரிக்கு 14.5 வோல்ட் கொடுத்து சார்ஜ் பண்ணுவோம். அது உங்களுக்கு நீங்கள் ஒரு 10.5 அல்லது 11 வோல்ட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லுன்னு ஒரு இருக்கும். ஆக்சுவலாக 13.8 வோல்ட் இருந்தால் போதுமானது. அதுதான் பேட்டரியோடைய ஃபுல் சார்ஜ் கண்டிஷன். ஸோ இந்த கிளிப், இந்த யூனிட் யாருக்கா தேவைன்னா வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஆக்சி ப்ரோ கம்பெனியினுடைய எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வித்து சார்ஜர் வித்து கட் ஆஃப் சர்க்கியூட் 350 சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு இதனுடைய இன்டர்னல் சர்க்கியூட்ஸ், இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, குறிப்பாக நான் சொன்னேன் DK1203 8 பின் இருக்கக்கூடிய அந்த ஐசி அதில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.